பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 17. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out of my spirit on all flesh. ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கினார். அநேகர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. இன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கின்ற அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுகின்ற பொழுது ஆவியில நிரப்பப்பட்டு தேவ ஆவியானவரோட நம்ம இணைந்து அந்த நேரத்துல ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். நிறைய காரியங்கள்ல தேவ ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டு நம்மளுக்கு திட்டங்களை வெளிப்படுத்துவார். அநேக ஆசீர்வாதங்கள் அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நம்ம தாகத்தோட நம்ம கேட்கணும். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்பட போகிறார். நீங்க தாகத்தோட கேளுங்க, ஆவியானவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி நான் சோர்ந்து போகிறேன். என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் நான் சோர்ந்து போகிறேன். ஆவியானவர், நீங்க எனக்குள்ள வந்து வாசம் செய்யுங்க, என்னை நீங்க உருவாக்குங்க, எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, என்னை கொண்டு நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க தாகத்தோட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுவார். நீங்க புதிய பலன் இந்த நாள்ல நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க ஜொலிக்கிற நட்சத்திரங்களை போல நீங்க ஜொலிக்க போறீங்க. ஆவியானவருடைய துணையோட நீங்க எல்லா பொல்லாத பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நீங்க ஜெபிச்சு நீங்க எல்லாவற்றிலும் நீங்க மேற்கொண்டு எல்லாவற்றிலும் நீங்க ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செய்ய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சக்சஸ் நீங்க பார்ப்பீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள்ல ஆண்டவரே இயேசுவா பிள்ளைங்க தாகத்தோட கேட்கிறாங்க. ஆவியானவரே, எங்க மேல நீங்க ஊற்றப்படுங்க, ஆவியானவரே எங்களை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த நேரத்துல அப்ப ஆண்டவரே இயேசுவா பிள்ளைங்களை ஆண்டவரே நீங்க நிரப்புங்க. ஆவியின் வரங்களினால், ஆவியின் அபிஷேகத்தினால நீங்க நிரப்புங்க தகப்பனே இயேசுவா. ஆவிக்குரிய கனிகளினால பிள்ளைங்களை நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நிரப்புங்க தகப்பனே. பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. எல்லா சோர்வுகள் நீங்கட்டும் ஆண்டவரே இயேசுவா. நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. உங்களுக்காக இன்னும் அநேக காரியங்களை செய்ய பிள்ளைங்களை நீங்க கொண்டு பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இனி நீங்க எதை குறித்து யோசிச்சு சோர்ந்து போகாதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். திட்டங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. புதிய பலனை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவரோட துணையோட நீங்க ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. எல்லாவற்றிலும் நீங்க வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.